சுவையான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது திருமதி குக் சேனல். இன்றைக்கி நம்ம அருமையான சிக்கன் மிளகு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். அதில் சீரகம் 2 ஸ்பூன் சேர்க்குறோம். மிளகு 3 ஸ்பூன் சேர்க்குறோம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்க்குறோம். 4 கிராம்பு சேர்க்குறோம். சின்ன பட்டை 2 சேர்க்குறோம். லேசான பதத்துக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கோம். 3 தக்காளி இருக்குது. 3/4 கிலோ சிக்கன். பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றுறோம். 3 வரமிளகாய் சேர்க்குறோம். வரமிளகாய் கொஞ்சம் நல்லா வறுத்தோன்னா கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம். அதையும் கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதங்க விடுறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். 3 கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்க்குறோம். தக்காளியை நல்லா எண்ணெயிலே வதங்க விடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறோம். அதையும் எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குறோம். சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்க்குறோம். அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குறோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் அதோடு சேர்க்குறோம். சிக்கன் பாதி அளவு வேகிற அளவுக்கு அந்த மசாலையில் நல்லா சிக்கனை வதக்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். மிளகு, சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை வறுத்த மசாலா, இது அம்மியில் அரைச்சது. இதை சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மசாலா தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நல்ல சிக்கனோட அந்த மசாலையை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். அம்மியில் அரைச்சி வச்ச மசாலா தண்ணி நான் வச்சுருக்கிறேன், 1 டம்ளர் அதோடு சேர்த்துக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி நிறையா கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, கிரேவியாகவும் வந்துருச்சு. இந்த மிளகு சிக்கன் கிரேவியை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.